ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வின்ஷி அப்புறம் வேங்க் வந்து இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ அவளோட சிஸ்டர் அங்கே வந்துடுறா. நீ வந்து இவளை என்ன மேரேஜ் பண்ணிட்டு இருக்கியா, இப்போ இவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ என்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமான்னு அவள் சொன்னதுமே அங்கே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன வந்து வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம வேங்கோட பேபி தானே அவள் சொன்னதுமே நான் வந்து அன்றைக்கி உன் கூட சேர்ந்து இல்லவே இல்லையே, நீ வந்து யார் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் ஹீரோயின் நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டுருக்கா. பார்த்தா எல்லாமே உங்கள் சிஸ்டரோட வேலை தான் போல். அப்போ அவகிட்ட நான் வந்து வேணுனே தான் உன்னை இன்னொரு அன்னர் பர்சன் கூட அனுப்பி வச்சேன், இப்போ நீ நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்கிறா. இவள் வந்து ரொம்பவே மோசமான பர்சன், இவள் வந்து ரொம்ப தப்பானவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே அசிங்கமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வேங் வந்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவளுக்கு வந்து அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும், நீ அப்படிலாம் பண்ணாத, இது உண்மையிலேயே உன்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதும், இது என்னோட பேபி கிடையாது, நான் வந்து உன்னை ரொம்ப லோ பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ வந்து இந்த பேபி அபார்ஷன் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் வந்துட்டு நீ எப்படி இவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம், இவள் வந்துட்டு ரொம்ப மோசமானவ அப்படின்றத சொல்கிறா. பட் அவன் காதலே வாங்கலை, நீங்கள் வந்து இவளுக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப ப்ளட்டிங் ஆகி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆஃப்டர் 7 இயர்ஸ் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க போல. ஹாப்பியாகிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவனோட நேம் வந்து லீ. அப்போ அவன் காரில் போகும்போது நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்து முன்னாடி போயிடுறா. அப்போ அவன் வந்து ரொம்ப கேர் பண்ணி பாசமாக பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன வந்து இவராக வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, யார்ட்டையுமே இப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பையனுமே அங்கே வந்துட்டு சாரி அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த பாப்பா போய் அவன் காதில் வந்து இவங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, பார்க்க என்னமோ ஒன்று மாதிரியே தோணுது எனக்கு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா அம்மா தேடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அன்றைக்கி நைட்டு ஒன்றா வந்து இவ கூட தான் இருந்தமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதை பற்றி விசாரிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் அன்றைக்கி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு. ஆனால் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ வரைக்குமே நம்பவே இல்லை நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை தேடுறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் நான் வந்து இந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னோட சிஸ்டருக்கு கண்டிப்பாக தெரியும் என் கூட வந்துட்டு யார் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லி, ஏன்னா அவள் தான் வந்து வேற ஒரு ரூம்குள்ளே என்னை அனுப்பி வச்சதா சொன்னா, அதையுமே நான் கண்டுபிடிக்கணும், ஸோ வந்து நாளைக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு டோட்டலாக வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸவே மாற்றிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ மேலே அங்கே தெரியாமல் இடிச்சதுமே ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். பிறகு கீழே தள்ளி விட்டுட்டு நீ என்ன ஃபஸ்ட் நாளே என்னை செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு பார்த்தாலே உனக்கு கடுப்பாயிட்டுருக்கு, எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே இன்டர்வியூ கொடுக்க போனதுமே அவங்க சிஸ்டருக்கு அவளை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நம்மளோட சிஸ்டராக தான் இருப்போம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது, அவள் தான் இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இருந்தாலும் டவுட் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்ணாடியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுறா. எனக்கு கண்ணு சுத்தமாக தெரியாது அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்டு அவளை ஹையருமே பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து இவ்வளோ மாதிரி ஒரு அக்லியான பர்சன்லாம் யார் வந்து செலக்ட் பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு கோவமாகிறது. நீங்கள் வந்து என்னோட உருவத்தை பற்றி எப்படி நீங்கள் கேள்வி பண்ணி பேசலாம், என்னோட டேலண்ட்டை மட்டும் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து கேட்குற எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணதும் நீ வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தேனா நீ என்னோட செக்ரட்டரியாக தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சரி ஓகே, இவ்வளோ மாதிரி அக்லியான பர்சன் போய் அவனை என்ன பண்ணிடுவான், அவனை தான் செடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்ருக்கா. இப்போ என்னென்னா அவன் வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் போல், ஸோ வந்துட்டு இவனை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா போல். ஹீரோவில் போட்டு பாடாப்படுத்துகிறான், ஏகப்பட்ட ஒர்க்கை கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே கோட்டெல்லாம் தூக்கி மேலே எரிஞ்சிட்டு நான் இப்போ ஒரு மீட்டிங் வந்து கிளம்பணும், ஸோ வந்துட்டு என்னை பர்ஃபெக்டாக ரெடி பண்ண அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்னோட ஒர்க்கில்னு சொன்னதும் நான் என்ன சொல்கிறேனோ அது எல்லாமே நீ கேட்டு தான் நடக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ அங்கே அதான் அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவளுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே வந்து ஒரு ப்ராஜெக்டை கையில் கொடுத்து ஒரே நாளில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரே நாளில் எப்படி பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வீட்டிலேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி
கிளம்பி போயிடுறா. அப்போ அந்த 2 பேபியுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் வந்து பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருல்லம்மா அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அந்த ஆள் சரியான ரூடானவன், அவன் வந்து ஒரு அங்கிள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டதுமே, நாங்கள் தான் டிவியில் பார்த்தோமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கான். என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்குமே எதுவுமே ரெடி பண்ணலையா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்ரீ வந்து சொல்கிறா, இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தான், அவகிட்ட நான் தான் ஒப்படைச்சேன், உங்களோட செக்ரட்டரி எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மாட்டி விடுறா. அவன் வந்து வேலையை விட்டு தூக்கட்டோன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அங்கே ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறா. என்கிட்ட வந்து ஒரு புது ஐடியா இருக்குது, நம்ம ஏன் அனிமேஷன் கிரியேஷன் மாதிரி பண்ணக்கூடாது, குழந்தைங்கள அதுக்கு ஆக்ட் பண்ண வைக்கலாமே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆயிட்டு, இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திட்டுறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அது ரொம்ப பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கிறது. சரி ஓகே, உன்ட்டையே நான் இந்த வந்து ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறேன், ஸோ நீயே வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஒரு பாப்பாவை வந்து மாடலாக கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினோட பையன் தான் ஆக்ட் பண்ண வந்திருக்கான் போல். அப்போ அந்த பொண்ணு பார்த்தா இந்த வயசுலேயே ரொம்ப ரூடாக வந்து என்னமோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பண்ணுற மாதிரி அங்கே பண்ணிட்டுருக்கா. ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு அவங்க அம்மாவுமே, நீங்கள் வந்துட்டு இப்போ நீ டவுன் பண்ணி என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் ஆக்ட் பண்ண வருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு அப்பா இல்லையா, ஸோ வந்துட்டு நல்லது கிட்டது சொல்லி வளர்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே அதை கேட்டான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்து அங்கே குழந்தைய தூக்கிட்டு, நீங்கள் வந்து எதுக்காக இப்படி தேவையில்லாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க, யார் சொன்னது அந்த பையனுக்கு அப்பா இல்லைன்னு, நான் இப்போ இருந்து அவனுக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஒன்றும் ஆக்ட் பண்ண வேணாம், அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட சாரி கேட்குறான் நடந்த எல்லாத்துக்குமே. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சோ நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், ஓ இன்னைக்கு நஷ்டமானதை நீ ஏற்றுக்குவியா, எவ்வளோ ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், உன்னோட குழந்தை இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த குழந்தையுமே கூட்டிகிட்டு வா, 2 பேருமே இதில் ஆக்ட் பண்ணட்டும், 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறலாம், அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் இருக்க ஒர்க்கையுமே நீ வந்து பண்ணி கொடு, ஸோ அது மூலமாக வந்துட்டு எல்லாமே வந்து கழிஞ்சுக்குருல கடன் எல்லாமே அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னடா புதுசாக இதிலே கொண்டு வந்து நம்மளை மாட்டி விடுறானேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றத சொன்னதும், சரி ஒரு நாள் மட்டும் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ யோசிச்சு முடிவெடுத்து சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க வந்து அங்கே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க, சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்போ ஹீரோ, இது என்னமோ உன்னோட குழந்தைங்க மாதிரியே எனக்கு என்னமோ தோணலை, இவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவனோட பேச்சை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு அவங்க வித்தியாசமாக தோணிட்டு இருக்கு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவள் வெளியே வந்தால் நம்ம ஹீரோ அங்கே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பாஸ்ன்னு சொன்னதுமே வேமா பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்ன வந்து என்னை வந்து முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வேஷம்லாம் நீ எதுக்காக போட்டுட்டு வந்துட்டுருக்க, என்னை வந்து அட்ராக்ட் பண்ணி என்னை செடியூஸ் பண்ணலாம் தானே அப்படின்றத சொன்னதும், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. வேமா அங்கே கிளாஸை கழட்டிட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், பட் நீ சும்மா ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் முதல் என்னோட கிளாஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வாங்கி போட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. காலில் அடிபட்டுறது. நம்ம ஹீரோ தான் அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். உண்மையிலேயே நீ சரியான இடியட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு, அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள் கிட்ட அப்படின்றத சொன்னதும், அம்மாவுக்கு வந்து அடிபட்டுருச்சுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலி மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு. இப்போ ஹீரோ நீங்கள் முதல் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அந்த ஸ்ரீக்கு வந்துட்டு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே ஸ்ரீ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, நீ இன்னைக்கு நைட் வந்து ஒரு பார்க்கு போகணும், அங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறானா, இவளை வந்து உள்ளே விடாமல் அசிங்கப்படுத்திட்டோம், ஸோ வந்து இவள் வந்து சொன்ன வேலையை முடிக்கலன்னு சொல்லிட்டு இவளை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அப்போ அங்கே இருக்க கார்ட்ஸ்மே நம்ம ஹீரோயினை உள்ளே விட மாட்டாங்க. இங்கே வந்து விஐபிகளுக்கு மட்டும் தான் போக முடியும், கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, உங்ககிட்ட கார்டு இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பொண்ணுங்க வந்துட்டு, இவளை பார்த்தீங்களா எவ்வளோ அக்லியாக இருக்கா, பூவராக இருக்கா, இவெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே வர்றதுக்கு தகுதியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கார்டு எடுத்து காமிச்சதுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உள்ளே போங்க மேடம் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எப்படி இவ்வளோ உள்ளே விடலாம், இவள் கண்டிப்பாக வந்து ஃபேக்காக தான் இருப்பா, இது ஃபேக்கான கார்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அங்கே ஷீக் வந்து அவளை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவப்புறம் உள்ளே வந்து அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக வந்து இவள் ஃபேக்கான கார்டை வச்சு தான் வந்துட்டு இருப்பா, இவ்வளோ பிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஹீரோ வந்து ஒழுங்கா அவளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை போட்டு அவள் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ வந்து என்ன அவனை செடியூஸ் பண்ணி என்கிட்ட வந்து பிரிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினோட கிளாஸ் கீழே விழுந்ததுமே நம்ம
ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ என்ன அப்படின்னா சாகலையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவளுக்கும் சண்டை வந்துடுது. வேணி கையில் அவ்வளோ காயமாக்கிட்டு நம்ம ஹீரோ வந்ததுமே பாருங்களேன் இவன் என்னை புள்ளி பண்ணிட்டுருக்கா, இவ வந்து ரொம்ப மோசமானவ, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செத்து போன மாதிரி ட்ராமா வேற போட்டா, ஏதோ ஒரு பர்சன்ட்ட போயிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டு பேபியுமே பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சேக்கா. பட் ஹீரோ அவளோட பேச்செல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயின்ட்ட போய் அங்கே வந்து பேச போகிறான். பட் அவள் அப்படியே மயக்கமானதுமே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். குழந்தைங்களுமே அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு எப்போ முழிப்பு வரும் அப்படின்றத கேட்டதும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மா வந்து சரியாயிருவாங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்குமே வந்துட்டு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவங்க கால் பண்ணி சொன்னதுமே அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பேசிகிட்ருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்து கவலையாயிட்டுருக்கு. ஒருவேளை இதான் அவளோட பாய் ஃப்ரெண்டோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டுருக்கான். பிறகு அவன் அங்கே வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது வேங் அங்கே வர்றான். என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கவலையாக இருக்கான்னு கேட்குறான். கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்டு போல். எனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு நான் லவ் தான் பண்ணிட்டுருக்கேன், நான் அவட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக லவ்வாக தான் இருக்கும், நீ போய் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றத அவன் சொன்னதுமே என் மேலே அவளுக்கு அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, என்ன மேரேஜ் ஆர்டர் பொண்ணை போய் லவ் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் தப்பானது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை, அவளுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க, பட் அப்பாலாம் இல்லை கூட அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக நீ அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு, எனக்குமே இதே மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே அவ்வளோ லவ், பட் வந்து அவள் என்னை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க பேபியை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இருந்தா, ஸோ நீயுமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவனோட கவலை எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோயின் ஒர்க்குக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே அவளுக்கு கால் பண்ணிட்டு என்ன இன்னமும் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுக்கு வரமாட்டியா வேலைக்கு அப்படின்றத சொன்னதும் என்னை வந்து வேற இடத்துக்கு செட் பண்ணிட்டாங்க பாஸ், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. நான் சொன்னதை கேட்டு ஒழுங்கா வான்னு சொன்னதுமே பட் இவ காதில் வாங்காமல் ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ உடனே அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான் அவளை கூப்பிட்றதுக்காக. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லா பர்சன்ட்டையுமே அங்கே ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு அன்னைக்கு ஹோட்டலில் வந்து அவள் ஸ்டே பண்ணால நம்ம ஹீரோ கூட, அந்த ஹோட்டலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் வந்து கேட்டுட்ருக்கா. பட் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ரொம்ப இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கே, சொன்னா என்ன உனக்கு புரியாத, என் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை பாஸ் நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே வம்பு பண்ணி வேகமாக அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். காருக்குள்ளே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் வந்து என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னா நீ பேச்சை மீறி ஓ இஷ்டத்துக்கு ஆடுவியா, நான் சொல்கிறதான் கேட்டு நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிறான். உனக்கு என்ன புரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்றத சொன்னதும் நீ எனக்கு ஆல்ரெடி கடன் அடைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் அந்த கடனில் அடையும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ண போகும்போது அங்கே அவளுக்கு வந்துட்டு கால் வந்துடுது. அந்த பையன் தான் கால் பண்ணிட்டுருக்கான். நீ இன்னைக்கு என்கிட்ட விசாரிச்ச அந்த ஹோட்டலில் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது, நீ அந்த பார்ட்டி அட்டன் பண்ணேன்னா நீ வந்து பார்க்கணும்னு சொன்ன அந்த பர்சனை கூட மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்கள் கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் ஃபினிஷ் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோ அவளை அங்கே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு மூஞ்சிலி முழிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் அன்னைக்கு போட்டிருந்தா அதே மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அவன் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கட்டுன்றதுக்காக, பட் அங்கே ஒரு பர்சன் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துட்டு அவங்க கார்ட்ஸை பிடிச்சி அங்கே காருக்குள்ளே ஏற்றுறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்கணும்னு சொல்லி. பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு காப்பாற்றினதுமே ஹீரோயின் இவனையும் தப்பான பர்சன் சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு அடிச்சிட்டு இருக்கா, என்னை விடுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நல்லா பாரு நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு அவளை அங்கே தூக்கிட்டு வந்துடுறா. மெய்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரிங்க மேடம் நீங்கள் இப்போ போய் குளிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ஃபோன் பண்ணுறான் நம்ம ஹீரோயினோட பையன் தான், உன்னோட அம்மா இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வரவுமே நான் அனுப்பி வச்சிடறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்திருக்கா. ஆட்டை வந்து பேசுனீங்கன்னு கேட்டதும் உன்னோட பையன் தான் சொன்னதுமே நீங்கள் இதுக்காக எடுத்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்து மேலே எங்களையும் பார்க்குறான். இப்போ எதுக்காக என்னை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கள் ட்ரெஸ்ஸே கிடையாது, அப்புறம் நான் எதை போட முடியும், அதனால தான் உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதும் பிறகு நம்ம ஹீரோ நீ அந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு எதுக்காக போனேன், அங்கே வந்துட்டு நான் வரலைன்னா என்ன இருக்கும் நிலைமை அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட ரூடாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வரலைனாலும் என்னை காப்பாற்றிருக்க தெரியும்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டு அப்படியே வந்து வம்பு பண்ணி அப்படியே தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண
ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் வேமா அங்கே மடியில் உட்கார வச்சுட்டு இப்போ உன்னோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டதுமே என்னோட ஏஜ் 25ன்னு சொல்கிறா. அப்போ நான் என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ப்ளீஸ் என்ன இப்படிலாம் நீங்கள் டீஸ் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நீ கிளம்பு, நான் உன்னோட வீட்டில் வந்துட்டு கொண்டு போய் விடுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ மெய்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடியை வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உண்மையிலே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்து இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சேக்கு. அப்போ அங்கே அந்த ஸ்ரீ வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. உடனே அவங்க அப்பாட்ட கால் பண்ணிட்டு என்னோட லைஃப்பில் இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டாப்பா, அவளால் என்னோட வாழ்க்கையை கெட்டு போயிடும் போலன்னு சொன்னதும் அவங்க அப்பா நீ எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணியே ஆகணும், அப்படின்னா தான் நம்மளோட லைஃபுக்கு நல்லது, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோயினை வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்தவன் ட்ராப் பண்ணுறான். அப்போ குழந்தைங்க அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நைட் எங்கள் கூடவே வந்து ஸ்டே பண்ணுங்க அங்கிள் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம், அவருக்கு வந்து ஒர்க் இருக்குது போகட்டும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா நூடுல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்போ நான் சாப்பிட்டுட்டே போகிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே சமைக்க போகிறா. இவன் போயிட்டு அங்கே குழந்தைங்கள நல்லா தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினை வந்து அப்போ ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, இருந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்றத கேட்டதும் சாப்பாடு ரொம்ப வந்து மொக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் சமைச்ச சாப்பாடுலாம் உனக்கு எப்படி பிடிக்கும், உனக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சமைச்சது தானே பிடிக்கும்னு சொன்னதும் அப்படி அவசியம் அவனை கொஞ்சம் சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே பார்த்தா உப்பு அதிகமாக போட்டு வச்சிருக்கா. ஐயோ கடவுளே இது வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது, நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அவன் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுறான். எதுக்காக நீங்கள் இப்படி வந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நான் எப்படி இதை போய் வேஸ்ட் பண்ண முடியும், நீ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆசையாக சமைச்சு கொடுத்தது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அவன் தூங்குறத பார்த்துட்டு அப்படியே வந்து டச் பண்ணிட்டு அங்கே கண்ணாடியை கழட்டினதுமே நம்ம ஹீரோவை கிட்ட நீ என்ன வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருந்த, என்னை வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ ஹீரோயின் மனசுல யோசிச்சுட்டேக்கா எனக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் எப்படி இன்னொரு பர்சனை போயிட்டு லைக் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிஸ் பண்ண போனதுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கால் வந்துடுது. போகும்போது நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ பார்த்து சேஃப்டியார் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோட்ட அவங்க காட் வந்து பாஸ் நேற்று வந்து மேடம்கிட்ட ஒரு ஆள் தப்பாக நடந்துக்கிட்டான்ல, அவனோட சாப்டரவே க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணுற அந்த பையன் வந்து ஒன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த பர்சனை வந்து பேங்க்ராப் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் தெருவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஸ்ரீ வந்துடா இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் இப்போ அவர் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நீ தேவையில்லாமல் வந்து என்னோட லைஃப்பை கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வேங் கூட இருந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. அவரோட பாஸும் வேங்குமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இவன் கூட இப்போ சுற்றிட்டு இருக்கான்ற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டான். இதுக்கப்புறம் நீ ஒழுங்கு அவன்கிட்ட இருந்து விலகி ஏறு, இல்லைன்னா உன் நிலமை வந்துட்டு வேற லெவலுக்கு ஆகி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டிட்டு போனதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறான். பட் ஹீரோயின் இல்லை எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருந்துமே ஃபோன் வந்துடுது, குழந்தைங்க வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் குழந்தைங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. அப்போ அங்கேயுமே நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு வர சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்னோட பேபியோட நான் வந்து வெளியே வந்திருக்கேன், உங்கள் கூட இப்போ வந்து மீட் பண்ண வர முடியாது, நான் நாளைக்கு வரேன் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே வந்து குழந்தைங்கள அவள் காரில் ஏற்றிட்டு இருக்கும்போது பார்த்தா இவனுமே கூட சேர்ந்து வந்து ஏறிக்கிறான். அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் எப்படி உங்களை விட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹாப்பியாக குழந்தைங்களோட பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அவங்களோட வீட்டுக்கு தான் வர்றாங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு பார்க்க 2மே எங்களோட மாஸ்டர் மாதிரியே இருக்காங்களே அப்படின்றத சொன்னதுமே இவங்க 2 பேரும் உங்கள் மாஸ்டரோட பிள்ளைங்களாம் இல்லைன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க வந்து இப்போ என்ன யாரோட குழந்தையா இருந்தா என்ன வாங்க நீங்கள் உள்ளன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ குக்கிங் பண்ண அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவள் குக்கிங் பண்ணிட்டு இருக்கா. பிறகு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே காட் வந்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் ஹீரோட்ட வந்து கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. இந்த ஸ்ரீதா ஒருவேளை வந்து அங்கே வேங் கூட இந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சுட்டாலோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுச்சேக்கா. நம்ம ஹீரோ அது என்ன ஃபோட்டோன்னு தெரியல, பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு வேமாவே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா கூட சேர்ந்து அவள் இருக்கிற ஃபோட்டோ தான். பாஸ் இவங்க
வந்து உங்களோட எனிமியோட பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ என்ன வேலை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களுக்காக ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க 2 பேருமே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் நீங்கள் போய் உள்ளே தூங்குங்க அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே, நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ எதுக்காக என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்த, உன்னோட அப்பா உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்றத கேட்டுட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட அப்பாவா என்ன சொன்னார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே குழந்தைங்க 2 பேருமே அதை பார்த்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உள்ளே இப்போ தூங்குங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைங்கள அனுப்பி விட்றா. பிறகு அவனை மீட் பண்ண போகும்போது நீ என் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். என்னால் அதெல்லாம் வர முடியாது, நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் சொன்னதை மட்டும் கேளு, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் வேமா பிடிச்சி அங்கே சோபாவில் தள்ளிட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். நான் சொன்னதை கேட்டு நடக்கலைன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ நான் டச் பண்ணும்போது நீ என்ன மாதிரி பயந்துட்டு இருந்த, இந்த பயம் உனக்கு நெஞ்சில் எப்போ இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு மெயில் கால் பண்ணிட்டு உங்கள் குழந்தைங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து சார் கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு கிளம்புங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அப்போ ஒர்க் பண்ணுறாங்க பையன் வந்து அங்கே கார்ட்ஸ் எல்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே அங்கே நிறைய கார்ட்ஸ் வந்துடுறாங்க. பாஸ் வந்து உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் உடனே ட்ரிப்புக்கு கிளம்புங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. யாரை கேட்டு நீ இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கா, உன் பேச்சை கேட்டெல்லாம் நான் நடக்க முடியாதுன்னு சொல்லும்போது நீ என் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவன் முடியாதுன்னு சொன்னதுமே எங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் சொன்னதை மட்டும் கேட்டு நட, ஒழுங்காக வந்து ட்ரிப்புக்கு என் கூட சேர்ந்து கிளம்பு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னால் எப்பயுமே உன்னோட குழந்தைங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு மாதிரியா ரூடாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பயந்து போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான். பிறகு அவங்க ஆளுங்களோட அவன் என் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவள் பேக்கை தூக்கிட்டு வேகமாக வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஃபோனை வந்து நீ திருடி இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு கத்துனதுமே அவங்க எல்லாருமே கண்ணை வச்சு நீட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவள் பயந்து போயிட்டு ஐயோ என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட போகிறா. அப்போ நீங்கள் வந்து சும்மா விடுங்க, எல்லாரும் வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நீ வந்து என்ன நினச்சிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக நான் சொன்னதை கேட்டு நட, இப்போ வந்து 5 நிமிஷத்தில் நீ இறந்து போகிறதுக்குமே உனக்கு சான்ஸ் இருக்குது, புரியுது இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் என் குழந்தைங்கிட்ட பேசாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்றத கேட்டதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்ட்டிக்கு வந்து கிளம்ப சொல்லி அனுப்பி விடுறான். ஆனால் அவளுக்கு மைண்டே இல்லை, அங்கே ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5 மினிட்ஸில் அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பிட்டு எங்கள் குழந்தைகிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி வந்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே வாயை திறந்து ஆண் பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்ததும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னவே பார்த்துட்டு இருப்பாங்க, பட் நீ யார்ட்டையாச்சும் போய் பேசுனன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவளும் வந்து அவனுக்கு பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினையுமே அவங்க பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே பார்த்தா 2 கேங் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு அவங்களுக்குமே ஆகாது போல். அங்கே போனதுமே ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவை அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து எப்படியோ காப்பாற்றிட்டாங்க போல். அங்கே இப்படி ஃபைட்லாம் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. அவங்க வேகமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ கொலை பண்ணிடுவோம், உன் நிலமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே நீங்கள் எவ்வளோ கொலை பண்ணீங்கன்னா உங்கள் பாஸோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவ, உங்கள் பாஸே உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதுமே அவங்களால எதுவும் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் மயக்கத்தில் இருந்து எந்திரிச்சதுமே நான் எப்படி வந்து மயக்கமானேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நீ வந்து அதெல்லாம் விடு, நீ வந்து பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா தூங்கும் போதுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்ச அவ்வளோ கிஸ் பண்ணதுமே நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு இப்போ என்னோட குழந்தைங்களை மீட் பண்ணணும், உங்களோட ஒர்க் தான் முடிஞ்சிருச்சுல, என்னை உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்களை மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. சரிவா நம்மளோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எங்கேயும் போவேன், நான் பேசாமல் என் கூடவே இருந்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயே நாங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போயிடுறா. ஹீரோக்கும் ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாகி அங்கே பஸ்ஸு டாக்ஸி எதுவுமே கிடைக்காம அங்கவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட பையன் அங்கே வந்து ஒரு கார்டை காமிக்கிறான். இது வந்து அந்த டேடி தான் எங்களுக்கு கொடுத்தாருமா, பேசாமல் நம்ம போய் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டு அங்கே அந்த கார்டை கொடுத்ததுமே அந்த ரூம் நம்பரை சொல்லி
சொல்லி நீங்கள் இதில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரூம் நம்பரை கேட்டதுமே இவளுக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்து இது மிஸ்டர் லீயோடதா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் இந்த ரூமில் எப்பயுமே அவர் மட்டும்தான் ஸ்டே பண்ணுவார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஏன்னா இதே ரூமில் தான் இருந்திருக்கா அந்த பர்சன் கூட. கடைசியில் வந்து அவளுக்கு புரிஞ்சுக்குது அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அங்கே குழந்தைங்கள போய் அங்கே தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. இப்போ ஹீரோவுமே அங்கே ஸ்ரீயுமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட அவ நம்மளுக்கு மேரேஜ் ஃபைனல் நடக்க போது எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும் அவனுமே எனக்கு தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் ரிட்டர்ன் வரும்போது அங்கே பார்த்தா ஜியாங் சொல்லிட்டு இன்னொரு குரூப்போட பாஸ் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு அங்கே வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணலைன்னா மட்டும்தான் உன்னோட குழந்தைங்களை நான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். உன்னோட அப்பா ஒரு பெரிய டான், நானுமே டான் தான், ஸோ 2 பேருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டா நான் பெரிய ஆளாகிடுவேன், அந்த லீயை வந்து நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் சொன்னதை கேட்டு நீ ஒழுங்காக வந்து நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வேங் கூட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம வேங் வந்து சொல்கிறான், எதுக்காக நீ போய் இந்த ஸ்ரீயை மேரேஜ் பண்ணுற, நீ ஏன்னா அந்த பொண்ணை வந்து மறந்துட்டியான்னு கேட்டதும் நான் அவ்வளோ மறக்கலை, பட் வந்து அவள் என்னை விட்டுட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா நீ அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு உன்னால் மறக்க முடியாது, தேவையில்லாமல் மேரேஜ் பண்ணி உன்னோட லைஃப்பை கெடுத்துக்காது அப்படின்றத சொல்கிறான். சரி நீ ஒரு பர்சனை லவ் பண்ணேன்னு சொன்னியே, நீ என்ன இன்னுமே அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும் அவள் தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாளே, ஆனால் இருந்தாலுமே நான் இப்போ வரைக்கும் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த ஜியாங் நம்ம ஹீரோயின்ட்ட நான் சொல்கிறத கேட்டு இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோ, என்னை வெட்டிங் பண்ணிக்கோ, நீ முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நீ அதில் வந்து என் கூட தான் சேர்ந்து வரணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்குமே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே அந்த ஷீமே வந்துட்டு இருக்காங்க. அந்த ஜியாங் வந்து நீ என்ன அவனை ரொம்ப நல்லவே நினச்சிட்டு இருக்கியா, அவன் வந்துட்டு உங்கள் அப்பாவோட இனிமே தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அந்த ஷீ பார்த்தீங்களா இவளுக்கு அதுக்குள்ளே இன்னொரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுறா. 2 பேருமே அங்கே வந்து பக்கத்தில் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. உங்க 2 பேத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே கேட்டதுமே அந்த ஜியாங் வந்து இவ என்னோட ஃபியான்ஸை, கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்டுமே அவன் உண்மைதானே அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே தனியாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உன்னால் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண முடியாதா, அதுக்குள்ளே நீ வந்து இன்னொரு பர்சனை தேடி போயிட்டியா அப்படின்ற சொல்லி கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் தேவையில்லாமல் நீங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க, தள்ளி போங்க அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து மேரேஜ் நடக்க போகுது. அப்போ ஒரு ப்ளஸ் பேக் காமிக்கிறாங்க, நீ இப்போ வெட்டிங் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கள் எல்லாரையுமே சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வந்துடுச்சேக்கா. நம்ம ஹீரோ ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னதும் நீ யார் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், இவன் என்னதான் மேரேஜ் பண்ணுவான்னு சொன்னதும் அங்கே அவனை போட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன் குழந்தைங்களை காப்பாற்றியாச்சு, நீ இவனை வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு ஓகே தான் சொல்ல போகிறா. பட் அவன் மயமாக நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு வந்து முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், மரியாதையை ஓகேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சதும் எதுக்காக நீங்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப நீ எப்படி வந்துட்டு அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போய் போட்டிருக்கலாம், நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகும் அப்படின்றத சேர்த்து நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கே நான் வந்து உடனே உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகே தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க அப்பா வந்து நீ என்ன உண்மையிலேயே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போறியா அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதும் உனக்கு என்ன தெரியும் இல்லை இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிரியோட பொண்ணு, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றத சொன்னதும் நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளுமே என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அப்படின்னா வந்து இந்த குடும்பத்தோட பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்துட்டு நைஃபெல்லாம் வச்சு கட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே வந்து கவலைப்பட்டு கத்தி அழுதுச்சேக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு மயக்க வேற ஆயிடுது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்து இவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவரை தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு அவங்க அப்பாட்ட சொன்னதுமே அப்படின்னா இந்த ஃபேமிலியில் வர எல்லா ப்ராப்ளத்தையுமே நீ வந்து சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு கேட்டதும் நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிச்சேக்கா. அதுக்கப்புறம் குழந்தைங்களுமே கூப்பிட்டு இந்த 2 பேபியுமே உங்கள் பையனுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே முறைப்படி வந்துட்டு அங்கே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமல் உடனே அவளை வந்து அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு, ஸோ நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொன்னதும் கேர் பண்ணுறதுக்கெலாம்
அதெல்லாம் எனக்கு இப்போ டைம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவ கூட அங்கே வந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. சார் வந்துட்டு உங்களை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டு ஃபோன் பண்ணி கத்துனதுமே, நீ வெளியே போகிறப்ப அந்த ஜியாங் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஸோ வந்து நான் உனக்கு ஃபுல் சேஃப்டி கொடுக்குற வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ வீட்டிலே இரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த ஜியாங் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உன்னோட அம்மாவை நான் வந்து பிடிச்சி வச்சிருக்கேன், நீ வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, நீ அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றா. ஹீரோவுமே அங்கே நார்மலாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே வந்து அவள் எடுத்துட்டு இருக்கா. அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோட்ட நான் வந்து இப்போ வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ போயிட்டு வா, பட் உன் கூட சேர்ந்து கார்ட்ஸுமே வருவாங்க ஓகேவா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்க மேடம் பண்ணியிருக்கவே இல்லையே, அவங்க தான் ஃபைல்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஜியாங்க போய் மீட் பண்ணிட்டு நீ சொன்ன ஃபைல்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன், நீ என்னோட அம்மாவை இப்போ விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அதை கொடுத்ததுமே அவங்க அம்மாயுமே அவன் கொண்டு வந்து விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக பார்த்தா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் உயிரோட விட்டா எனக்கு வந்து சேஃப்டின்னு நினச்சிட்டு இருக்கியா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க பையன் கூட சேர்ந்து இது ஃபேக்கா வந்து ரெடி பண்ணி அந்த ஃபைல்ஸ்ல உள்ள போட்டிருக்கா. ஒரிஜினல் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட தான் இன்னும் இருக்குது போல, அது தெரியாம தான் இவன் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் ஹீரோ அந்த டயத்துல கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ நீ எதுக்காக அங்க போன அப்படின்றத கேட்டதுமே நம்ம பேசாம போய் சொல்லிடலாம், இவனுக்கு உண்மை தெரியாது, ஃபைல்ஸ் என்னமோ இவன்ட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு வழியில தான் என்ன இப்படி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லதும் நான் வந்து உனக்கு ஃபைனலா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்பயாச்சும் உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே போய் சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதெல்லாம் என்ன, நீ வந்து ஃபைல்ஸ் அப்போ என்கிட்ட வந்து திருடிட்டு இருக்கியா, நீ எனக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே நீ முழிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்டுட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, எனக்கு இப்படி போய் பேசுகிற பொண்ணுங்களை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாவே பேச மாட்டான் போல, அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே மெயிட்ட வந்துட்டு அவர் போயிட்டாரான்னு கேட்டதும் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு பேசிட்டு இருக்கவுமே அந்த இன்னொரு மெயிட் வந்துட்டு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ பாத்தியா பாவம் மாதிரி நின்றுட்டு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன வந்து அந்த ஜியாங்க கண்டுபிடிச்சாச்சா அப்படின்றத கேட்டதுமே நாங்கள் வந்து கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாஸ், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் கூட சேர்ந்து அந்த ஷீமே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரையுமே சேர்ந்து ஒன்னா பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஏன் இப்படி மேடம் டேபிள்னால பேசாமல் இருக்கீங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசுங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அவள் புரிஞ்சுக்குவா, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அந்த அந்த ஜியாங்கிட்ட உன்னால் ஒரு வேலை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா, அவளை கொலை பண்ணுன்னு சொன்னால் இப்படி விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னதும் அந்த கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு ஓம் பேச்சா கேட்டு தான் நான் நாசமாக போயிட்டேன், கடைசியில் இப்போ என்னோட உயிருக்கே ஆபத்தாகி வந்துட்டு இருக்கு, இப்போ நான் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேமாவில் பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் வேற பண்ணிட்டான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் உன்னை போய் யாருக்கு பிடிக்காம இருக்கும், நான் உன்னை பாதுகாக்காத இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போனதுமே அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேமா அங்கே டையெல்லாம் கழட்டிட்டு அவனோட கையெல்லாம் கட்டிட்டு இருக்கா. வேணும்னே அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நாளையிலேருந்து போகணும், என்னால் வீட்டில் இப்படி அலைஞ்சே இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராலாக அவனை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. இப்படிலாம் பண்ணிட்டு அவனை போயிட்டு அங்கே வந்து கேட்டா அவன்
என்ன சொல்ல முடியும். சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாயிருது. நெக்ஸ்ட் டேவே அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி அங்கே ரூம்க்கு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ண போகிறா. அங்கே பார்த்தா வேங் இருக்கான். அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வேமா ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இறந்து போயிருக்க மாட்ட, என்னைக்காச்சும் என்னை வந்து மீட் பண்ணுவேன்னு தெரியும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி போயிட்டேன், இப்போ திரும்ப என்னால் அந்த பாஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது, நீங்கள் என்னை மறந்துடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே நம்ம வேங் வந்து இப்போ ஒரு பொண்ணு இங்கே வந்தா இல்லையா, அவளை தான் நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்லிட்டுருக்க, இப்போ வந்துட்டு போன பொண்ணு தான் உன்னோட லவ்வர் அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டே ஹீரோ அவள் வந்து நீ உன்னோட லைஃப்பில் திரும்ப வர முடியாது, நீ அவளை மறந்துடு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஏன் கேட்டதும் அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே ரெண்டு பேத்துக்குமே அங்கே கோவம் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அவளை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. நம்ம ஹீரோ உடனே அங்கே ஹீரோயின்ட்ட கால் பண்ணி பேசுறதுக்காக போகிறான். பட் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு என்னன்னா இவனை வந்து மீட் பண்ணிட்டு இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் தோணிட்டுருக்கு. இன்னுமே அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தான் போய் மீட் பண்ணிட்டு குழந்தைங்களோட ஹாப்பியாக பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படி வாங்க மீட் பண்ணதையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க, உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே அப்படின்றத சுட்டி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே எனக்கு அதுதான் தெரியல, வந்து ஆல்ரெடி ரொம்பவே கோவக்காரன், என்ன பண்ண போகிறான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவுமே அப்படி தப்பெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக நீ வந்து உண்மைகள் எல்லாம் சொன்னேன்னா அவன் வந்து புரிஞ்சுக்குவான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே நைட் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை டச் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுறா. அப்போ எந்திரிச்சதுமே உனக்கும் வேங்க்கும் வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். எதுக்காக நீ வந்து இப்போ வந்து என்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ என்ன அப்போ இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு வந்து அப்போ கால் வந்துடுது. வேமா அங்கே கிளம்பி போனதும் ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அங்கே வந்து குழந்தைக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சேர்த்துருக்காங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தை கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நம்ம இப்படியே அவளுக்கு தெரியாமல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறா. ஹீரோவை பற்றி கேட்டதுமே சார் வந்துட்டு வரவே இல்லையே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே வேங் வந்து நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு நான் வந்து இன்னுமே லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை தான், ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு அவனோட ஃபோன் நம்பர்லாம் எடுத்து அவளுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறான். என்ன பிரச்சனைனாலும் நீ என்னை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் வந்து என்னோட லைஃப்பில் வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் திரும்ப வர முடியாது அப்படின்றத சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அப்போ அவன் வந்து கெஞ்சனாலையா அவன்ட்டு அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா கோவப்பட்டு அங்கே பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வேங் வந்துட்டு நான் வந்து அவளை அப்போ மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன், அவள் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்டுன்றவாசி பேசாமல் பொறுமையாக போயிட்டுருக்கு, நீ தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கையில் குறுக்கிட்டு என்கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே அங்கே மாற்றி மாற்றி சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேங் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவகிட்ட வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்டதோ நீ என்னை விட்டுட்டு அப்போ நான் அவளும் லவ் பண்ணிட்டு இருப்பேன் இன்னமே அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்கே ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறான். ஹீரோயின் அங்கே வந்து கடிச்சு வச்சுட்டு வேகமா போய் அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா பயந்து போய். இப்போ ஹீரோ நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் குழந்தைங்க உயிரோட இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைங்க உங்களோட தான் அப்படின்றத சொன்னதும் நீ வந்து மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்னோட தானே, நான் வந்து குழந்தைங்கள என்னோட குழந்தைங்களா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், பட் நீ என்னை மிருகமாக மாற்றிடாத, நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றத சொல்கிறான். இன்னமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தெரியல போல். நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னோட குழந்தைங்கள வந்து பார்க்க விடு அப்படின்றத கெஞ்சிரா. பட் நம்ம ஹீரோ வந்து குழந்தைக்கு உட முடியாமல் இருக்குதுன்றது இவளுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறான். பிள்ளையுமே கூட்டிகிட்டு போய் பார்க்க விட மாட்டான்.
பிறகு நம்ம ஹீரோ அவனோட அந்த ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வெயிட் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது. குழந்தை அவங்கள ஏன் இப்படி பிரித்து வச்சுட்ருக்கீங்க, நீங்கள் 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. நீங்கள் வந்து பிளட் சாம்பிள்லாம் அனுப்புனீங்க இல்லையா, அவங்க பையனையும் அப்புறம் அம்மாவோடதுமே அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகலை, அவங்க அப்பாவோட தான் மேட்ச் ஆயிருக்குன்னு சொன்னதும், அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்றத கேட்குறான். என்ன வந்து நீங்கள் விளையாடுறீங்களா, நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பான்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அந்த பொண்ணோட அடாப்டட் ஃபாதர் தான் சொன்னதும், ஆனா நீங்க தான் பயாலஜிக்கல் ஃபாதரேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. உடனே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போறா. அங்க அவ தூக்கத்துல எந்திரிச்சு பயந்து உட்காந்துட்டு இருக்கா. அவ இதை கெட்ட கனவு கண்டிப்பா போல. அப்ப நம்ம ஹீரோ குழந்தைங்க வந்து என்னோடதுன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத கேட்டதுமே, இதுக்கு எல்லாமே காரணம் ஸ்ரீதா, அவ தான் என்ன வந்து வேற ஒரு ரூமுக்கு அனுப்பி வச்சிட்டா, அந்த ரூம்ல தான் நீங்க இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா வந்து அங்க வேங் இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவ உள்ள வந்திருக்கா. அன்னைக்கு வந்துட்டு அப்படின்னா என் கூட நீ ஒன்னா இருக்கும்போது அடிக்கடி எதுக்காக அந்த வேங்கோட பேரை சொல்லிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்போ அவன் கூட சேர்ந்து இருக்கணும் தான் நீ வந்தையான்னு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு வேற ஒருத்தனை போய் லவ் பண்றாளா அப்படின்றத சொல்லிட்டு, அங்கே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி ட்ரை பண்ணுறான் கொலை பண்ணுறதுக்கு. பட் அதுவுமே முடிய மாட்டுது. ஏன்னா அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, எப்படி போய் பண்ண முடியும். ஹீரோ அப்படின்னா வந்து நீ ஃபாதர் வேணும் தான் என்கிட்ட வந்தையா அப்படின்றத கேட்டதுமே, ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் நினைச்சேன், பட் வந்துட்டு இப்போ நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. பட் ஹீரோ வந்துட்டு லவ்வெல்லாம் பண்ணலை, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்றது தான் அவனுக்கு வந்து தோணிட்டு இருக்கு. அதை விட விட்டுட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் என்னோட குழந்தைய நான் மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ வந்து ஒரு விஷயமா வெளியே போறேன், இதுக்கப்புறம் வந்து இதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். பட் வந்துட்டு உண்மையிலேயே அங்கே வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட சேர்ந்து அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அங்கே வேங்குமே வந்து அவளை மீட் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இப்படியே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அவங்க பையனை போய் மீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே வேங்குமே வந்துடுறா. நீ இதுக்கப்புறம் கவலையெல்லாம் படாத, நான் வந்து போர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாக நம்ம எப்பயுமே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ என்ன எனக்கு பின்னாடி இவன் கூட வந்து அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின்ட்டு எப்படிலாம் அவன் தப்பாக பேசினதுமே வேங்கு கோவம் ஆயிட்டு, நீ ஏன் இப்படிலாம் வந்து அவங்கள போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு எங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறா. இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன், நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, அப்பா வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பேசாமல் அவங்ககிட்ட போயிடலான்னு சொன்னதும், அந்த ஆள் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நான் எப்படி வந்து கோவப்படுறான் பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயின் பேசுனதுமே, அப்படிலாம் கிடையாதுமா, என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கு இல்லையா, அவளை கூட்டிகிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் உங்களை பார்க்க விடாமல் வச்சிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வர்றா. அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு அவர் அங்கே வந்து வீட்டில் இருக்காரு, ரொம்ப சோகத்தோட அங்கே பப்புக்கு போயிருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவும் வந்து அங்கே காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஒழுங்கா போயிருன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயின் வந்து, நான் வந்து உங்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் இப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும், எதுக்காக என்னை பற்றி கவலைப்படுற, உன்னோட குழந்தைங்களோட அப்பான்ற வாசியா அப்படின்றத கேட்டதுமே, அப்படிலாம் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நீ எப்பயுமே என்னை வந்து ஹேட் தானே பண்ணிட்டு இருக்க, என்னை எதுக்குமே லாய்க்கில் தானே நீ நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தைங்களே இல்லைனாலுமே வேங்மே என்னோட லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தாலுமே நீங்கள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து இருந்தீங்கன்னா நான் உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் இப்போ வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து லவ்வை காமிச்சதே கிடையாது, நான் அந்த லெவலுக்கு உங்களை லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளோட லவ்வையுமே அவள் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்போ ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே சமாதானம் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இந்த மேட்ரு இதோடலாம் சால்வ் ஆக கிடையாது, ஆனால் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு, நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் அப்போ வந்துட்டு என்னை ரொம்ப அக்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ கூட சேர்ந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னதும், நீ வந்து போட்டிருந்த ட்ரெஸ் அந்த மாதிரி அதனால தான் அப்படி சொன்னேன், ஆனால் சும்மா தான் சொன்னேன், உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு அவங்க ஆளுங்க சொல்லிடுறாங்க, இப்படி உங்க எதிரியோட பையனை தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் உடனே அவங்கள மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதை நம்ம ஹீரோட்ட அவர் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நான் இருக்கேன்ல, யார் வந்து என்ன பண்ணாலும் சரி, நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லா ப்ராப்ளமுமே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.